ஆண்டாண்டு காலமாக நடக்கிற டபிள்யூடபிள்யூல 2 பெரிய உமன் அண்ட் மென் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அது யாரெல்லாம்னு பார்க்கலாமா? இடத்துல இருக்கிறது மேட் கார்டியும் நம்மளோட லீட்டாவும் மேட் கார்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக 2000s லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜுரி இருந்திருக்கு. அதே டைமில் ஹெஜ்ஜுக்கும் நெக் இன்ஜுரி இருக்குது. ஸோ 2 பேருமே ஓவராக ஒன்னடியாக ட்ராவல் பண்ணின்ற சுச்சுவேஷன். ஸோ அதனாலேயே 2 பேத்துக்குள்ள லவ் ஏற்பட்டு இவங்களோட லவ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த லவ்வும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. அதுவும் பார்த்திங்கன்னா கடைசியில் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஹெஜ் பார்த்திங்கன்னா கடைசியில் பிரெட் ஃபீனிஸை பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஆல்பர்ட் டெல் ரியோ அண்ட் நம்மளோட பேஜ் தான். ஸோ ஆல்பர்ட் டெல் ரியோவும் பேஜும் லவ் பண்ணும்போது நம்மளோட பேஜோட சம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆகுது. ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா உருவாகுது. அவங்களுக்குள்ள சலசலப்பு உருவாகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க மாறி. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 2 பேரையுமே போலீஸ் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாகவே 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. அண்ட் நம்ம பேஜ் பார்த்திங்கன்னா இப்போ AEWவில் இருக்காங்க. நம்மளோட ஆல்பர்ட் சொந்தமாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது படி மர்ஃபி அண்ட் அலெக்சா பிளிஸ். 2 பேரும் பார்த்திங்கன்னா NXTயில் ஒரே டீமில் இருந்திருக்காங்க. அதனாலே 2 பேத்துக்குள்ள லவ் ஏற்படுத்திருக்கு. ஸோ அலெக்சா பிளிஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமே மெயின் ராஸ்டருக்கு டெபியூ பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு 2 பேத்துக்கு கருத்து வேறுபாடாகி மியூச்சுவலாக பார்த்திங்கன்னா 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அலெக்சா பிளிஸ்க்கு ஒரு குழந்தை இருக்குது. அண்ட் நம்மளோட படி மர்ஃபி கல்யாணம் பண்ணியிருக்க நம்மளோட ரியா ரிப்ளையை. அண்ட் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்மளோட ட்ரிபிள் எச் அண்ட் சைனாவும் ட்ரிபிள் எச்சுக்கும் ஜான்சினா மாதிரியே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ஜான்சினா அண்ட் இன்னைக்கு இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பேபிஸ் அதுதான் பிரச்சனை. அதே போல் இவங்க 2 பேத்துக்குமே அதான் பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா சைனா நான் பேபி பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே ட்ரிபிள் எச் பார்த்திங்கன்னா அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்னி மேலே லவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா என்ன நிலைமையில் இருக்கான்னு நமக்கே தெரியும். நம்மளோட ஜான்சினாவும் நிக்கி பெல்லாவும் லவ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எதுக்கு பிரேக்கப் பண்ணாங்கன்னு தெரியுமா? நம்மளோட நிக்கி பெல்லாவுக்கு கல்யாணம் பண்ண உடனே ஒரு மதர் ஆகணும்னு ஆசை, ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் நம்ம ஜான்சினாவுக்கு பேபிஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இதனாலே 2 பேரும் மியூச்சுவலாக பேசி பார்த்திங்கன்னா பிரிஞ்சாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜான்சினாவும் நிக்கி பெல்லாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம நிக்கி பெல்லாவுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. அப்போ கூட ஜான்சினா பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணாராம் நம்மளோட நிக்கி பெல்லாவுக்கு நிறையவே.